ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி டீ போடலாமா? அதற்கு தேவையான பொருள் செம்பருத்தி அதில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பனங்கற்கண்டு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு கிளாஸ் தண்ணி. இந்த தண்ணியில் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கேஸ் பற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிட்டோங்க. அப்புறம் கேஸ் நிறுத்திடுங்க. இந்த பூவோட சாரில் அந்த தண்ணியில் இறங்கிச்சு. வடிகட்டிக்கோங்க. அப்புறம் கிளாஸில் ஊற்றிக்கோங்க. செம்பருத்தி டீ இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதில் வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்த செம்பருத்தி கூந்தலை வலுப்படுத்தி முடியை உதிர்வதை தடுக்க உதவுகிறது. சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. உடலில் வெப்பநிலை கட்டுப்படுத்தி அதிகப்படியான சூட்டை தணிக்கவும் உதவுகிறது. இது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகிறது. நீரிழிவு நோயின் அறிகுறியை கட்டுப்படுத்த உதவுகிறது. எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் பண்பு இதற்கு உண்டு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. மாதவிடாய் காலத்தில் வரும் வலியை போக்கும் செம்பருத்தி டீ பருகலாம். பிளாக் டீ, க்ரீன் டீக்கு பதிலாக இந்த செம்பருத்தி டீ குடித்தா உடம்புக்கு நல்லதுங்க. லவங்கம் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. கொழுப்பை குறைக்க உதவுகிறது. வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடலின் எடையை குறைக்க உதவுகிறது. மனநலத்தை மேம்படுத்துகிறது. பட்டை மிக சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. பட்டையில் உள்ள கால்சியம் எலும்பை பலப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது. வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது. நுரையீரலில் உள்ள சளியை கரைத்து வெளியேற்றும் பண்பு உண்டு. சிறுநீர் உபாதை, சிறுநீர் குழாயில் ஏற்படும் பாக்டீரியா தொற்று போன்றவற்றிலிருந்து நம்மை காக்கிறது. மன அழுத்தத்தை, மன இறுக்கம், பதட்டம் போன்றவற்றை சரி செய்கிறது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.